பழனியில் உள்ள தண்டாயுதபாணி கோவிலோட நிலம் 100 கோடி மதிப்புள்ள நிலம் 2 கோடிக்கு வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். திரும்ப வந்து அந்த பதிவு செல்லாதுன்னு சொல்லி கோயிலுக்கே போயிடுச்சு அந்த நிலம் அப்படின்ற விஷயமும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்க ஒருத்தர் வந்து விழுப்புரம் வரைக்கும் போய் வீடை வந்து சீல் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல 43,000 ஏக்கர் உள்ள கோயில் நிலங்கள் வந்து காணாம போயிருக்கு அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முருகேஷ் அப்படின்றவர், விழுப்புரத்தை சேர்ந்த முருகேஷ் அப்படின்றவர் ஒரு ஆசிரியர். அது மட்டும் இல்ல, பழைய கோவில்களா இருக்குல்ல, அந்த கோவிலோட நிர்வாகியாகவும் இவர் இருக்கிறாரு அப்படின்றதுதான், பழைய நிர்வாகி அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட இவர் வந்து தலைமறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்கன்னா பூட்டி இருந்த வீட்டை வந்து உடைச்சு 6 மணி நேரமா வந்து அங்க சோதனை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் வந்து இந்த கோவில் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கிடையில முதல்வர் விஜய் அவர்கள் ரமேஷ் அவர்களை கூப்பிட்டு உன்னோட பேர் வந்து அடிப்படுது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் அத்தனையுமே என்னோட டேபிளுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லா அமைச்சர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யாரு தப்பு பண்ணாலும் பழகினவன் பழகாதவன் யாரா இருந்தாலும் சரி நான் வச்சு பார்க்க மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அவரை மாதிரி எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்களா, நிர்வாகிகள் இருப்பாங்களா, அதே மாதிரி எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா அப்படின்றத நம்ம போக போக தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவு மக்களை உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பை.